இந்த ஆன்லைன் ப்ரோகிராமில் கூட இணைந்திருக்க அனைவருக்கும் தேவனின் நாமத்திலும் ஸ்தோத்திரங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கூட உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த வருடத்தில் கூட ஒரு மாதங்கள் நன்மையினால நீங்கள் முடிசூட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையிலும் எம்பிடி குடும்பமாக நாங்கள் இணைந்திருக்கிற உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இளைஞனை காணும் என்ற செய்தி கூட நாங்கள் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த வீடுகளில் ஒளிபரப்பாகுதோ இந்த செய்தி மூலமாக ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காண என் தேவரே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீர்தாமே மகிமைப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்திக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செய்திக்கு ஆதாரமான வேத வசனம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 28. அந்த வர்த்தகமான மீதியானேரை கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்திற்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரரிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான் என்பதே. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பிப்ரவரி மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். வார்த்தையின் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, வார்த்தையை சொல்ல உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு விடுதலை, ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். ரெக்கார்ட் பண்ணுகிற காரியங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக போகட்டும். ஜனங்களை அதை ரீச் பண்ணட்டும். ஒரு விடுதலை, ஒரு நன்மை வர கிருபைத்தார். இயேசுவின் ரத்தம் அதில் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யுமாறு ஜெபிக்கிறோம். உமக்கே சகல துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். 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 ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தின் பிரசன்னத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல, பரிசுத்தத்தோடு சொல்ல, விசுவாசத்தோடு சொல்ல, அவங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்காக சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. வழக்கமாக சொல்லுகிறபடியாக ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் நம்ம நடத்துகிற ஆவிக்குரிய கூட்டங்கள் நடைபெறும். முதலாவது புதன்கிழமை சாயந்தரம் 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் திருவத்தியூர் YMC ஹாலில் நடக்கும். ரெண்டாவது நமக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம் ரெண்டாவது புதன்கிழமை 7லிருந்து 8 மணி வரைக்கும் ஆன்லைன் ப்ரோக்ராம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது புதன்கிழமை செயின்ட் மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலையூர் கேம்ப் ரோடில் மாலை 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் சேலையூரில் நடக்கும். நாலாவது புதன்கிழமை நமக்கு நீலாங்கரை பகுதியில் இருக்கிற SM மஹால் சாயந்தரம் 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும்
அங்கே நீலாங்கரையில் இருக்கிற எஸ்எம் மஹால நடக்கும். எப்பெல்லாம் 5வது புதன்கிழமை வருதோ சூளைமேட்டில் இருக்கிற பில்கிரிம் லுத்தரன் சர்ச் அங்கே சாயந்தரம் 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் 3வது புதன்கிழமை நடக்கும். எல்லாரும் இதில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு, இளைஞன் இல்லையே, இளைஞன் இல்லையே. ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 20, 21வது வசனங்கள். அது இப்படி சொல்லுது, அப்பொழுது ரூபன் இளைஞன் இல்லையே என்று சொன்னான். இது சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா 29, 30வது வசனத்திலையும் இருக்குது. 29, 30. 29, 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா, இளைஞன் இல்லையே என்று சொல்லி ரூபன் சொன்னான். இன்னைக்கு இளைஞன் இல்லையே என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் என்னன்னு சொன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வம்சத்தாருக்கு காவலாளனாக நான் வைத்திருக்கிறேன். You have kept as a watchman. You have kept as a keeper. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு காவலாளனாக, விழித்திருக்கிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் அங்க சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் என்னன்னா, 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவலாளனாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் காவலாளனாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. காவலாளன், காவலாளி என்று சொல்லி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். kept as a watchman, விழித்திருக்கிறவங்களாக, மற்றவங்களுக்கு உத்தரவாதியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். மற்றவங்களுடைய லைஃப்பை பாதுகாக்கிறவங்களாக, ஒரு செக்யூரிட்டியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது. ரொம்ப முக்கியம் அதுதான். ஒருத்தர் கேட்டார் இப்படி, ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம், 4வது அதிகாரம் 9, 10. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9, 10 வசனம் இப்படி சொல்லுது. அங்க கர்த்தர் அங்க காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில், அவனை நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. am I a keeper to my brother? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. எப்படி ஒரு பதில் பாருங்களேன். கேட்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், பலனுள்ள தேவன், உங்களையும் என்னையும் படைத்தவர் அவர்தான். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினவர். ஆதாமுக்கு ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டார்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இங்கே காயினுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? வேர் இஸ் ஏபல்? ஆபேல் எங்கே? அவனை நீ என்ன செய்தாய்? அதுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பதில் என்ன தெரியுங்களா? அவனை நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ. அவனை அறியேன், என் சகோதரனுக்கு காவலாளியோ. இன்னைக்கு அதுதான் இருக்கிற ஒரு சூழ்நிலை. என் சகோதரனுக்கு காவலாளியோ. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி, உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரி எங்கே? உன்னுடைய தகப்பனார் எங்கே? உன்னுடைய தாயார் எங்கே? உன்னுடைய மகன் எங்கே? உன்னுடைய மகள் எங்கே? ஒருவேளை நானும் நீங்களும் சொல்லலாம், அவங்கள அறியேன், அவங்களுக்கு நான் என்ன காவலாளியா, அவங்களுக்கு என்ன உத்தரவாதியா, அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பா, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? இரஸ்பான்சிபிள் ஒரு பதிலை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தகுதி இல்லாத ஒரு பதில், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து அதே தான் கேட்கிறாரு. அன்னைக்கு காயினை பார்த்து கேட்ட கேள்வி இன்னைக்கு உனக்கே எனக்கு நேராக வருது. நானும் நீங்களும் என்ன பதில் கொடுக்குறோம்? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம சகோதரனுக்கு சகோதரிக்கு காவலாளனாக இருக்கணும்னு சொல்லி தேவாவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். we should be the security.
வி ஷுட் பி த கீப்பர். இன்னைக்கு அதுதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு ரொம்ப பாரத்தோடு கொண்டு வரேன். இன்னைக்கு அதுதான் உண்மை. ஆனா ஒரு மனுஷனை பத்தி பார்க்கலாம். அவர் சகோதரனுக்கு எப்படி காவலாளனாக, எப்படி செக்யூரிட்டியாக, எப்படி பத்திரமா தன் சகோதரனை பாதுகாக்கிறவராக காணப்பட்டார்ன்னு சொல்லி நாம பார்க்கலாம். அந்த மனுஷனை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகம் அங்க 37வது அதிகாரம் 20, 21, 22 வசனம். ஆதியாகம புஸ்தகம் 37, 29, 30 இந்த 2 வசனங்கள்ல 5 வசனங்கள்ல அந்த மனுஷனை குறித்து நாம பார்க்கலாம். அந்த மனுஷனை பத்தி 3 குறிப்புகள் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவருடைய பேர் என்ன தெரியுங்களா? ரூபன். ரூபன் நமக்கே தெரியும், ஆபிரகாமுடைய சந்ததியில வரவர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். யாக்கோபுக்கு 4 மனைவிகள் காணப்பட்டாங்க. லேயாள், ராகேல். அவங்களுடைய மெய்ட் சர்வன்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய பணிவிடைக்காரரும் அங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. பில்ஹாள், சில்பாள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பில்ஹாள் ராகேலுக்கு கொடுக்கப்பட்டது. சில்பாள் அன்னாளுக்கு மன்னிக்கணும், லேயாளுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது இவங்க தான். சொல்லப்போனா அவருக்கு 4 மனைவிகள். 4 மனைவிகளுக்கு அவருக்கு 12 கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். 12 பிள்ளைகள். ராகேலின் பிள்ளைகளாக யோசேப்பும் அவருடைய தம்பியாக காணப்பட்ட பென்யமீனும் காணப்பட்டாங்க. மற்ற பிள்ளைகள் அங்கே லேயாளுக்கும் அவங்களுடைய பணிவிடைக்காரருக்கும் பிறந்தவர்களாய் காணப்பட்டாங்க. 10 பிள்ளைகள். அதுல யோசேப்பை அவங்க பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர்கள், மற்ற கோத்திர பிதாக்கள் ரூபன்ல இருந்து எல்லாருமே அவங்க என்ன செய்யலாம், அங்க யோசேப்பிடத்துல பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். 37வது அதிகாரம் 4வது வசனம். 37வது அதிகாரம் 11வது வசனம். பகைக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். they have a envious spirit, இல்லைன்னா jealousy. 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் மேல் பொறாமை கொண்டது மாத்திரம் அல்ல, அவனை கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினார்கள். இதுதான் அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படி? ஏன் அந்த மாதிரி பகைத்தார்கள்? ஏன் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள்? ஏன் யோசேப்பின் மேல அங்க கொலைப்பழி இல்லைன்னா அவரை கொலை செய்யணும்னு சொல்லி விரும்பினார்கள்? எதற்காக? ஒரு கேள்வி வருது இல்ல? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல? உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா உங்க மேல பகை, உங்க மேல பொறாமை, உங்க மேல கொலை செய்கிற ஒரு வெறி மாம்சத்தின் கிரியைகளா இருக்கு இல்ல? பகைன்றது மாம்சத்தின் கிரியை, பொறாமைன்றது மாம்சத்தின் கிரியை. அதே நேரத்துல எரிச்சல் என்றது, கொலைன்றது மாம்சத்தின் கிரியையாய் காணப்படுகிறது. இதுதான் அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நேரத்துல அவனை கொலை செய்து ஒரு குழியில போட்டு விடணும்னு நினைச்சாங்க. அதுதான் அந்த 20, 21, 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பை கொன்று அவனை அப்படியாக ஒரு குழியில போட்டு விடுவோம். அதுதான் அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம். சொல்லப்பட்டது அதுதான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா அந்த ரூபன் சில காரியங்களை செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவாவியானவர் விரும்புகிறார். சில காரியங்களை செய்தாரு, நீங்களும் நானும் அதில் செய்யணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். 3 காரியங்கள் ரூபனை பத்தி. ரூபன்னாலே நமக்கு எப்போதுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினவன், இல்லைன்னா பில்ஹாளோடு தவறான ஒரு தொடர்பு வைத்திருந்தவர். தகப்பனுடைய மனைவியின் மீது அவர் தப்பான ஒரு தொடர்பு வைத்திருந்தார். தழும்பினவனேன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. நீ உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் மேது ஏறி நீ தழும்பினவனாய் நிலையற்றவனாய் நீ இருக்கிறாய், உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இதுதான் ரூபனை பத்தி யோசித்திருக்கிற எண்ணம். ஆனா இந்த 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை
கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது பிரியமானவர்களே. முதலாவது காரியம் என்னன்னா 20, 21 இந்த 2 வசனங்கள பார்த்தீங்கன்னா, த கேர் ஆஃப் ரூபன். ரூபனுடைய கருசனை அங்க காணப்படுகிறது. சகோதரர் 9 பேர் சொல்றாங்க, அவனை கொன்று ஒரு குழியிலே போட்டு விடுவோம், கொன்றுவோம். ஆனா அந்த வசனம் பாருங்களேன், 21வது வசனத்துல அவன் அவர்களுடைய கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக, he want to deliver, அதுதான் கருசனை. 2வது அவன் தகப்பன் வீட்டுக்கு அவனை கொண்டு போக மனதுள்ளவனாய், அவனுடைய மனது சொல்லப்போனா அவருடைய கருசனை தன் சொந்த சகோதரனாகிய யோசேப்பின் மீது இருந்த ஒரு கருசனை, அவனுடைய கைக்கு தப்புவிக்கிற ஒரு கருசனை. அது மாத்திரம் இல்ல, தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகிற ஒரு கருசனை. எங்கேயோ வந்துட்டான், அவன் மேல பொறாம, அவன் மேல பகை, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அவனை தாக்கிட்டு இருக்கு. சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய நினைக்கிறாங்க. அதனால அவர் நினைக்கிற ஒரு காரியம், அவனை அவர்கள் கைக்கு தப்புவிக்கிற ஒரு அனுபவம். கைக்கு தப்புவிக்கிறது மாத்திரம் இல்ல, அடுத்தது அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அதுதான் கொண்டு போனாரா இல்லையான்றது அது அடுத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு காவலாளனா இருக்கணும்னா அவங்கள தப்புவிக்கணும். யோசேப்பை தப்புவிக்கிறதுக்கு ரூபன், அவங்க தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரூபன். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம சொந்த சகோதரர்களை தப்புவிக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, செய்வினை கட்டுகளிலிருந்து, வியாதி போராட்டத்திலிருந்து நானும் நீங்களும் விடுதலை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. அவர்களை கைக்கு தப்புவித்து அடுத்தது தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போறது. தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போனாரா இல்லையா? கொண்டு போல. கடைசி வரைக்கும் விடுவித்தார், சரி, தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகல. கடைசியில தகப்பன் தான் எத்தனையோ வருஷங்கள் கழித்து அங்க வந்து தன்னுடைய மகனாக யோசேப்பை எங்க பார்த்தாரு? பார்வோன் அரண்மனையில வந்து பார்த்தார், எகிப்துல வந்து பார்த்தார். அப்புறம் அடிமைத்தனம் தொடங்குச்சு, அது வேற விஷயம். தகப்பன் வீட்டுக்கு இவர் கொண்டு போகல, கைக்கு தப்புவிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அந்த மரணக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகல, ஆனா ஜாக்கிரதையா ஒரு குழியில போடுறதுக்கு அவருக்கு உதவியா இருந்தார். அடுத்த ஸ்டெப் தான். ஒருவேளை நீங்க ஒருத்தருக்காக ஜெபிச்சுன்னு இருக்கலாம், அவர் ரட்சிக்கப்படணும் பிரதர், என் சகோதரன் ரட்சிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், எங்க வீட்டார் ரட்சிக்கப்படணும், எனக்கு தெரிந்தவர்கள் என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படணும். தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு அபிஷேகமும் ஒரு வல்லமையும் உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா மாறாக என்ன இருக்குது? அவங்களை மரணக்கட்டிலிருந்து விடுதலை கொண்டு வந்து ஒரு குழியில போடுறதுக்கு கர்த்தர் ஒரு கருசனை. There is a care. அதுதான் முதல் காரியம். கேர் ஆஃப் ரூபன். முழுமையாக ரட்சிப்பை கொடுக்க முடியலன்னா கூட அந்த நேரத்தில் தற்காலிகமாக மரணக்கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து பத்திரமா பாதுகாக்கிற ஒரு குழியில போடுறதுக்கு கர்த்தர் அங்கு உதவி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ரூபன்ஸ் கேர் முதல் காரியம். 2வது த கவுன்சில் ஆஃப் ரூபன், ரூபனுடைய ஆலோசனை. 19வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் அவனை கொன்று ஒரு குழியிலே போடுவோம். ஆனா 21, 22வது வசனத்துல பார்க்கிறோம், நான் உங்க கை அவன் மேல படக்கூடாது, அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவனை உயிரோடு காத்து நம்ம குழியிலே போடுவோம். 2 விதமான ஆலோசனைகள். ஒன்று, உயிரோடு காத்து அங்க குழியில போடுவோம். 2வது அவர் சொல்றது, நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, யூ ஷுட் நாட் ஷெட் பிளட். 9 சகோதரரை பார்த்து ஒண்ணு சொல்றாரு, அதுவும் ஒரு பாதுகாப்பு தான், அதுவும் ஒரு ஆலோசனை. நீங்க ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் இளைஞனை கொல்ல வேண்டாம், அவனை உயிரோடு காத்து அவனை ஒரு குழியில போட்டு விடுங்க. யோசேப்புக்கு ஒரு பாதுகாப்பு. 2வது 9 சகோதரர்கள், ரூபனையும் சேர்த்து 10, ரூபன் இல்லாம 9, அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, நீங்க அவனை ஒன்று செய்ய வேண்டாம், நீங்க ரத்தம் சிந்தலாகாது. ஏன் ரத்தம் சிந்தலாகாது? அதுல யூதா ஒருத்தராக காணப்படுறாரு. யூதாவின் மூலமாக தேவன் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? யூதா வம்சத்துல, யூதா கோத்திரத்துல அப்படியே ஜீனியாலஜி வந்துகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அப்படியாக எங்க இயேசுவானவர் யூதா கோத்திரத்துல பிறக்கணும்ன்றது தான். யூதா வம்சத்துல இயேசுவானவர் உதிக்கணும்ன்றது தான் நோக்கம். யூதாவும் அதுல இருந்தார்னா, யோசேப்பை கொள்ளுகிற லிஸ்ட்ல யூதாவும் இருந்தார்னு சொன்னா, அப்ப என்ன நடக்கும்?
யூதாவும் அதுல குற்றவாளியாக இருப்பாரு. யூதா ஒரு கொலைகாரனாக, கொலைக்கு சதி ஆலோசனை பண்ணுகிற, யோசேப்பை கொல்லுகிறதுக்கு அவரும் உடந்தையாக இருக்கிறதாக காணப்படும். அதான் முக்கியமான காரியம். அதுக்குதான் ஆலோசனை. ஜனங்க தான்றோனித்தனமா இருப்பாங்க. எதையோ வேணா செய்யலாம். இன்னைக்கு என் சகோதரனை கொண்டு போட்டா அப்புறம் என்ன போச்சு, ரத்தப்பழி என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் வரும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா தேவ திட்டம் எப்படி நிறைவேறும்? யூதாவுக்கு ஒரு பெரிய மகத்தான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். யூதா தன்னை பாதுகாத்து கொள்ளணும். ஒரு கொலை குற்றவாளியுடைய சந்ததியில இயேசுவானவர் எப்படி பிறப்பார்? ஒரு கேள்வி வருது இல்ல? யூதா மட்டும் அன்னைக்கு அதை செய்திருந்தார்னா யோசேப்பை கொல்றதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். இல்லைன்னா ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நானும் சம்மதித்து இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா யோசேப்பு மட்டும் அன்னைக்கு கொண்டு போனதா யோசேப்புக்கு பாதுகாப்பு இல்லாம போறது மாத்திரம் இல்ல, யூதாவுக்கும் தன்னுடைய அழைப்பை இழந்திருப்பார். யூதாவுடைய கோத்திரத்துல இயேசுவானவர் பிறந்திருக்க மாட்டார். இதுதான் முக்கியம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு 2 விதமான ஆலோசனையை நீங்க கொடுப்பீங்க. ஒன்னு, யோசேப்பை பாதுகாப்பீங்க. 2வது, அவனுடைய சகோதரரையும் பாவம் செய்திருந்து பாதுகாப்பீங்க. யோசேப்பை பாதுகாக்கிறது அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாக்கிறது. சகோதரரை பாதுகாத்தது அவருடைய ஆவிக்குரிய தன்மையை பாதுகாத்தது. சொல்லப்போனா அங்க யூதா ஒரு கொலை செய்யாதபடிக்கு, கொலைக்கு உடங்கை ஆகாதபடிக்கு, யோசேப்பை கொல்வதற்கு அவர் ஒரு காரணமா இராதபடிக்கு கர்த்தர் அங்க யூதாவை பாதுகாத்தார். அதுதான் காரியம். ஆலோசனை. இந்த வருஷம் நீ ஆலோசனை சொல்லுவ. ஃபர்ஸ்ட் யூ வில் டேக் கேர். 2வது யூ வில் கவுன்சில். ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்ப. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலோசனை. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. 29, 30வது வசனம். அவர் திரும்பி வந்து பார்த்தபோது குழியிலே அங்க யோசேப்பை இல்லாது இருக்கிறதை கண்டு, ஐயோ இளைஞன் இல்லையே. the cry of ரூபன். ரூபனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு கதறுதல். கரிசனை பார்த்தோம், ஆலோசனை பார்த்தோம், இளைஞன் இல்லையே என்று ஒரு கதறுதல். வந்து பார்க்கிறாரு. அவர் செய்தது என்ன தெரியுங்களா? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அங்கே இளைஞன் இல்லையே என்று சொல்லி அவர் கதறினார். வஸ்திரங்களை கிழித்து கொள்றது இல்லைன்னு சொன்னா, வஸ்திரங்களை யார் கிழிச்சு கொள்வா? நான் திடீர்னு என் ட்ரெஸ்ஸை நான் கிழிச்சிங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இட் ஷோஸ் த சேட்னஸ், இட் ஷோஸ் த சாரோ. வஸ்திரங்களை கிழித்து கொள்றது ரொம்ப முக்கியமானது. இந்த வஸ்திரங்களுக்கு எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம், அங்க யூதருடைய ரட்சிப்புக்காக மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். யோனா புஸ்தகம் 3வது அதிகாரம் 4-7 வசனங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க நினிவேயின் ராஜா தன் வஸ்திரங்களை கழற்றினார் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா he removed the garments. தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழற்றினார், இல்லைன்னா கிழித்து கொண்டார். ரொம்ப முக்கியமானது இல்ல? யோவான் புஸ்தகம் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவின் வஸ்திரங்களை அவர்கள் தங்களுக்குள்ளே பங்கிட்டு அவர் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். அவருடைய அங்கி ஒரே தான் இருந்தனால கிழிக்கல, ஆனா வஸ்திரங்களை பங்கிட்டார்கள், இல்லைன்னா கிழித்தார்கள். எத்தனை பங்கா பிரிக்க முடியுமோ அத்தனை பங்கா பிரித்தார்கள். வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு யாருமே வஸ்திரங்களை கிழிக்கல. யூதருடைய ரட்சிப்புக்காக அங்கே மொர்தெகாய் வஸ்திரங்களை கிழித்தார். அங்க நினிவேயின் ரட்சிப்புக்காக அதோடைய ராஜா வஸ்திரங்களை கிழித்தார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க யோசேப்புடைய ரட்சிப்புக்காக, யோசேப்புடைய பாதுகாப்புக்காக அங்க ரூபன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்தார். நம்முடைய ரட்சிப்புக்காக இயேசுவானவர் தன்னுடைய வஸ்திரங்களை விட்டு கொடுத்தார். பங்கிட்டார்கள், அதை பங்கிட்டார்கள். அதுக்கு பிறகு யாருமே வஸ்திரத்தை கிழிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா இயேசுவானவர் கிழிச்சது தான் கிழிச்சது கடைசி. ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு அதோடைய நிறைவேறிடுச்சு அவருடைய வஸ்திரத்துல. அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியமானது. வஸ்திரங்களை கிழித்து இளைஞன் இல்லையே என்று சொல்லி. இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? இளைஞன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? காயினை போல சொல்றோமா? அவனை அறியேன், அவனுக்கு நான் காவலாளியோன்னு சொல்லலை. இவரு இளைஞன் இல்லையேன்னு சொல்லி பரிதபிக்கிறத பார்க்கிறோம். இதுதான் ரூபனுக்கும்
காயினுக்கு இருந்த வித்தியாசம். காயினுக்கு ஒரு நல்ல சகோதரன் இருந்தாருன்னா ஒருவேளை பாதுகாத்திருப்பாரு. காயினை ஆபேலை பாதுகாத்திருப்பாரு. ஆபேலும் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. காயின் கொலை செய்யாதபடி பாதுகாத்திருப்பாங்க. காயினுக்கு ஒரு பாதுகாப்பு வந்திருக்கும், கொலைகாரன் என்ற பழி இல்லாதபடிக்கு. ஆபேலை பாதுகாத்திருப்பாரு, அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நல்ல ஒரு சகோதரன் இங்கே ரூபன் போலவே இருந்திருந்தா. ஆனா இங்க யோசேப்புக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ரூபனை வைத்திருந்தார். அந்த ரூபன் மூலியமாக கர்த்தர் அங்கே யோசேப்பை பாதுகாத்தார். he was protected இல்லையா? அது மாத்திரம் இல்ல, ஒரு அங்கலாய்ப்பு. இளைஞன் இல்லையே, நான் எங்கே செல்லுவேன், என்ன சொல்லுவேன்? இளைஞன் இல்லையே, ஐயோ. இன்னைக்கு நானும் நீங்களும் ரூபனை போல இளைஞர்களுக்காக, வாலிபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக பாரப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. 3 காரியங்கள்: கரிசனை, கேர் ஆஃப் ரூபன்; ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் ரூபன்; 3வது கதறல், த கிரை ஆஃப் ரூபன். இளைஞன் இல்லையே. வஸ்திரங்கள் கிழிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்குதா? மனு புத்திரனே, இஸ்ரவேல் புத்திரனுக்கு நான் உன்னை காவலாளனாக வைத்திருக்கிறேன். இந்த ஒரு தீர்மானத்தோடு இந்த பிப்ரவரி மாசம் இருக்கட்டும். பிப்ரவரி மாசம் காரு, வீடு, பங்களா, பணம் கிடைக்கிற ஒரு மாசம் மட்டும் அல்ல. இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி பிரதர் சொல்லுவாருன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இளைஞன் இல்லையே, ஐயோ நான் என்ன சொல்லுவேன், என்ன செய்வேன், அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி அமையட்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கழுகிறான் ஞானம் உள்ளவர். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு காவலாளனாக, திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்த அங்கலாய்ப்பை நீக்குகிற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் காணப்படட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு ரொசாரியோன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ரொசாரியோ, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். குதிக்காலில் இருக்கிற வலிகளை கர்த்தர் இன்னைக்கு நீக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு பையனை பார்க்கிறேன். ஒரு வாலிப மகன் பலவிதமான கெட்ட வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறான். கடைசியாக லாஸ்டா ட்ரக்ஸ். கர்த்தர் இன்னைக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி. கர்த்தர் இன்னைக்கு இளைஞன் இல்லையே என்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிரபாகரன் ஹார்ட் ப்ராப்ளத்திலேருந்து கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை, ஒரு மாற்றத்தை கொடுக்குறாராமா. அந்த தம்பிக்கு ஒரு 34 வயசு பிரபாகரன் ஹார்ட் ப்ராப்ளத்திலேருந்து கர்த்தர் நல்ல ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். மேரி ராஜசேகரன் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மேரிமாடைய உச்சம் தலையில தேவடைய வல்லமை, நீங்க ஒரு நடுத்தர வயசு, ஒரு உச்சம் தலையில கர்த்தருடைய வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். சமீபத்தில் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு நபர், ஒரு ஆண் நபர், அது ஏன்னே தெரியல, உங்களால இப்ப பார்க்க முடியல. கண்ணு ஃபுல்லா இருளாயிடுச்சு. நீங்க சொல்றீங்க சுகர்ன்னு சொல்லி. சுகர் இல்லை, இது ஒரு அந்தகாரத்தின் வல்லமை. கர்த்தர் இன்னைக்கு நீ ஒரு நாள் உபவாசம் போடு, கர்த்தரிடத்தில் உன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேளு, கர்த்தர் நாளைக்கு நீ பார்க்கும்படியாக கர்த்தர் வைப்பார். அதே நேரத்தில் ஒருத்தர் மூச்சு வாங்குறத நான் பார்க்கிறேன். நீங்களும் சொல்றீங்க, நான் டாக்டர்கிட்ட போனோம், எவ்வளோ ஸ்கேன் எடுத்தாங்க, எவ்வளோ எக்ஸ்ரே எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாம் நார்மல்னு வருது பிரதர். ஒரு 40 வயது நிறைந்த ஒரு பெண். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது ஒரு அந்தகாரத்தின் வல்லமை. நீ உன் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நீ சண்டை போட்டதுனால அவர்கள் உனக்கு விரோதமாய் செய்த ஒரு சூனியத்தின் வல்லமை. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. சமாதானம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாராமா. நீங்க சொல்றீங்க எனக்கு சமாதானமே இல்லைன்னு. உண்மையான சமாதானத்தை தேவாதி தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். யுத்தங்கள் முடிந்து போறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இளைஞன் இல்லையே என்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கையில ரூபனை பற்றி இருக்கிற எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். நம்ம ரூபன் சொன்னாலே தழும்பினவன், ரூபன் சொன்னாலே தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினவன், பேட் கேரக்டர் சொல்லிடுறோம்ல. கர்த்தர் எப்போதுமே காட் பிரிங்ஸ் த குட் அவுட் ஆஃப் த பேட். அதுதான், ஒரு கெட்டதுலேருந்து தேவன் ஒரு நன்மையை கொண்டு வருவார். ஆமாம், அது மாதிரி சொல்றதை நம்ம மாற்றுவோம். ஏலினாலே பிள்ளைகளை சரியா வளர்க்கல, காயின்னாலே கொலகாரன், தாவீதுனாலே பத்சபாலு, சிம்சோன்னாலே தெலினாலே, யூதாஸ்னாலே 30 வெள்ளிக்காசு,
யூதாசு தேவனுக்கு ஒரு சீஷனாக இருந்தார், ஒரு அப்போஸ்தலர். அதை யோசிக்கிறது இல்லை. காட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் எ குட் ஃப்ரம் த பேட். ஒரு தப்பான ஒரு காரியத்திலிருந்து தேவன் ஒரு நல்லதை வெளியே எடுத்து காட்டுவார். ரூபன்ட்ட இருக்கிற நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ரூபனை போல மாற்றி சகோதரனுக்கு நல்ல ஒரு காவலாளனாக, இளைஞன் இல்லையே காயின் சொல்ல மறுத்ததை இந்த ரூபன் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்தருளுவாராக. இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன் அவர்கள். அவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். கண்ணும் கருத்துமா தன்னுடைய வேலைகளை செய்யறதுல இருப்பார். என் மேலே, எம்பிடி மேலே அவருக்கு அளவு கடந்த ஒரு பிரியம். எனக்கு கொடுத்த ஒரு மகனை போல ஒரு ஆசீர்வாதம். மகளை போல இருக்கிறாங்க ஜீவா பாண்டியன். அவங்க ஒரு ஊழியக்காரி. அவங்க ஜீவாவின் ஜீவிக்கிற தேவன் சொல்லி ஒரு ஊழியத்தை நடத்துறாங்க. வீட்டில் கூட்டங்களை நடத்துறாங்க. திரளான ஆத்துமாக்கள், முக்கியமாக கர்த்தரை அறிந்தவர்கள். கர்த்தரை அறியாத ஜனங்க தான் நிறைய பேர். அறிந்தவங்க கொஞ்சம் பேர் தான், 20 பேர் தான். அறியாதவங்க 80 பேர் வருவாங்க. 100 பேர் அந்த வீட்டில். இப்போ சமீபமான அந்த கூட்டத்தில் 100 பேருக்கு மேலே இடமே கொள்ளலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஜனங்களை வாஞ்சியோடு அழைச்சி சுவிசேஷத்தை கேட்க வச்சு அதுலேருந்து ஒரு விடுதலை. அவங்களுடைய பெற்றோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா மிஸ்டர் பீட்டர் அவர்களுக்கும், அருமையான சுசீலாமா அவர்களுக்கும், அவருடைய பிள்ளைகள் ஜபாவுக்கும், ஜாஸ்மினுக்கும், அவருடைய மருமகன்மார்கள் மிஸ்டர் முத்துக்குமாருக்கும், அவங்களுடைய மருமகன் மிஸ்டர் கணேஷுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களையும் அவன் குடும்பத்தையும் கோயில்பட்டியில் இருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவங்க மகன் ஆலன் பெட்ராஸ், கர்த்தர் அவரையும், அவர் படிச்சுன்னு இருக்கிறாரு, கர்த்தர் அவரையும் அவருடைய எதிர்காலத்தையும், மல்டி டேலண்டட் பர்சன், கர்த்தர் அவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க அவங்க தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமேன். God bless you. Hallelujah.